படத்துலேருந்து சூப்பர் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவருடைய ஆடியோ லான்ச். கூலி படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஜூலை 20லேருந்து 25க்குள்ள, இந்த 20லேருந்து 25க்குள்ள தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மிக பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஏன்பா பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து 50 வருஷமா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அதை கொண்டாடும் விதமாகவும் பிளஸ் கூலி படத்தோட ஆடியோ லான்ச் அதோட மிங்கிள் பண்ணி வேற ஒரு லெவல்ல பயங்கர கிராண்டா பயங்கரமா கொண்டாட போறாங்க. இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க முக்கியமான ஹீரோஸ், முக்கியமான பிரபலங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து தமிழக முதலமைச்சரே வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இந்த 50 ஆண்டு வந்து அவர் தமிழ் சினிமாவில் வந்து 50 ஆண்டு வந்து சினிமா துறையில் இருந்து அவர் வந்து சினிமா துறைக்காக மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷம். அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தலைவர் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் சினிமாக்கே. அவரை கொண்டாடும் விதமாக ப்ளஸ் ஆடியோ லான்ச்சும் மிக்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் கலாநிதி மாறன் அவர்களுடைய முடிவாக இருக்கு. அது வந்து கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூலி, இந்த பவர் ஹவுஸ் இந்த வேற லெவலில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கு. இந்த படம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட வேற ஒரு விதமான தலைவரை அதில் வந்து கண்டிப்பாக லோகேஷ் வந்து காட்டியிருக்காரு. அதனால தான் இந்த படம் 1000 கோடியை தாண்ட போகுது. எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கதறவங்க கதறிட்டே இருக்கட்டும், 1000 கோடி அடிச்சுட்டு நம்ம பேசுவோம். அப்பயும் அவங்க கதறுவாங்க, இல்லைன்னுவாங்க, ஏதோ பேசுவாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலையே இல்லை.